ஷார்ப் டூத் மவுத் அல்சருக்கான ஒன் ஆஃப் த ரீசன் தான். நீங்க எல்லா மவுத் அல்சருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. நார்மலா ஒரு மவுத் அல்சர் 2 to 3 வீக்ஸ்க்குள்ள ஆறிடும். இன்கேஸ் ஆறாம மாத கணக்குல இருந்தா மட்டும் கண்டிப்பா அதை நம்ம கவனிக்கணும். வாய்ப்புண்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஷார்ப் டூத் உருவாக காரணம் என்ன? வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, நேச்சுரல் டீத் டெவலப்மெண்ட். சில பேருக்கு இயற்கையாகவே பற்களோட அமைப்பு ரொம்ப கூர்மையா இருக்கும். நம்பர் 2, பிரக்சிசம், அதாவது டீத் கிரைண்டிங். சில பேரு அவங்களோட பற்களை ரொம்ப இறுக்கமா கடிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க கோவப்படும் பொழுதோ, ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் பொழுதோ, குறிப்பா தூங்கும் போது. இதன் விளைவா அதிக அளவுல பற்கள்ல தேய்மானம் ஏற்பட்டு சில பகுதிகள் கூர்மையா மாறிடுது. நம்பர் 3, டூத் எரோஷன். இது எப்படி ஏற்படும்னா, அசிடிக் ஃபுட், கூல் ட்ரிங்க்ஸ், இதுல இருக்கக்கூடிய ஆசிடோட தன்மையும், அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகக்கூடிய அமிலத்தன்மையும் டூத் எனாமல ரெடியூஸ் பண்ணி இர்ரெகுலர் ஷார்ப் எட்ஜஸா மாற்றிடுது. நம்பர் 4, மிஸ்அலைன்மெண்ட். சில பேருக்கு பற்களின் அமைப்பு வரிசையா இல்லாம முன்னும் பின்னுமா நெருக்கமா இருக்கும். இதனால பற்கள் ஒன்றோடு ஒன்று உரசி பல்லோட மேல் பகுதி உடைந்து கூர்மையா மாறிடுது. நம்பர் 5, டீகேட் டூத். நம்ம பற்சத்தைய கவனிக்காம விட்டுட்டோம்னா அதோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல சிதைந்து நொறுங்கி போகும். இதோட மிஞ்சிய பாகங்கள் கூர்மையாக மாறிடுது. நம்பர் 6, விஸ்டம் டூத். ஞானப்பல் வளர போதுமான இடம் இருக்காது. இதனால அந்த பல் முழுமையா வளராம பார்ஷியலா சதைப்பகுதியை நோக்கி வளரும். இதன் கூர்மை மவுத் அல்சரை ஏற்படுத்துது. நம்பர் 7, ஃபிராக்சர்ட் ரெஸ்டரேஷன். நீங்க பல் சொத்தைய சரி பண்ண ஃபில்லிங்ஸ் பண்ணிருப்பீங்க. சம்டைம்ஸ் இந்த ஃபில்லிங்ஸ் உடைஞ்சு ஷார்ப் மார்ஜின்ஸா மாறிடும். உங்களுக்கு ஷார்ப் டூத் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ண நீங்க கண்ணாடியை பார்த்து நான் சொன்ன மாதிரி பற்கள் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உடனே டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணி உங்க ஷார்ப் டூத்தை ஸ்மூத்தன் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், செயற்கை பற்களான பல் செட்ஸ், செராமிக் பிரிட்ஜஸ், இதுல ஏதாவது ஷார்ப்பா இருந்தாலும் மவுத் அல்சரை ஏற்படுத்தும். இதை நீங்க சரி செஞ்சுட்டு தான் பயன்படுத்தணும். உங்களுக்கு பல் சம்பந்தமா எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.